சபை வரைக்கும் வந்து முடிச்சுக்கிட்டேன். அதனால் பாருங்கள், இந்த சபையில் ஆரம்பிக்கும், இந்த பிரான்ச் ஆரம்பிக்கும், எல்லாம் கர்த்தர் நிர்ணயம் பண்ணிக்கிறார். அந்த பிரகாரம் தான் நம்ம செய்ய வேணும். இப்படி தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த வீட்டில் தான் இருக்கணும், இதெல்லாம் கர்த்தரை வைக்கிறதுக்கு காரணமே அவர் நம்ம பாதுகாப்புக்காக செய்திருக்காரு சொல்லி அர்த்தம். அவங்க அங்கேருந்து கழட்டி கொண்டு போய் திருச்சியில் பட்டணம் வச்சுருக்காரு, திருச்சியில் குடியிருப்பு வச்சுருக்காருன்னா அது ஆத்மா பாதுகாக்கிறத செய்திருக்காருன்னு அர்த்தம். சில பிரான்ச்சிலிருந்து போக இந்த பிரான்ச் கரெக்டாக இருக்கணும், ஒரு ஆத்மா பாதுகாப்பு செய்திருக்க அர்த்தம். நல்ல ஒரு வேலையில் மாற்றி கொடுத்துருக்காரு, ஒரு பிரான்ச்சில் சேர்க்கும் அர்த்தம். உங்கள் வேலையில் சில இடத்துல ஸ்மூத்மாக இல்லை அப்படின்னா கர்த்தர் சுற்றி எல்லாம் சரி பண்ணுவாள். உங்கள் சர்க்கம்ஸ் எல்லாம் சரி பண்ணுவாள். உங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் சரி பண்ணி எப்படியும் அங்கே உங்கள் ஆத்மாவை பாதுகாக்க செய்வாள். தேவனுடைய வசனம் சோத்திரம்ன்றதாக ஆகையினால நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தரோட மைண்டு கழி கொடுங்க. கர்த்தரோட ஆத்மா பாதுகாக்க வல்லவராக. அதுக்காக அந்த பைபிளில் பார்த்த அந்த 5 சர்க்கம்டன்ஸ் க்ளீன் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட ஒவ்வொரு காரியங்களும், வேலையிலையும், நம்மளுடைய துணையிலையும், நம்முடைய படிப்பிலையும், நம்முடைய வளர்ச்சியிலும், நம்முடைய சர்ச்சையோட போதனை எல்லாத்தையும் கற்று கவனமாக உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஏன்னு சொன்னால் ஆத்மாவை பாதுகாக்கிறார். உங்களை ஏற்ற பிரகாரமாக அதை செய்கிறார். இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு கற்று வச்சிருக்கிறார்.